அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா, சிங்கப்பூர் SEA அக்வாரியம், உலகின் மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் மை யூடியூப் சேனல் நேம் நிலவுக்கு ஒரு சுற்றுப்பயணம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இங்கே வந்துட்டு போன ஒரு ஃபீலிங்கே கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SEA அக்வாரியம் உலகின் மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினங்கள் பூங்கா சிங்கப்பூரின் சந்தோசாவில் தீவில் அமைந்துள்ளது. SEA அக்வாரியம் உலகின் மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினங்கள் பூங்காக்களின் ஒன்றாகும். இங்கு 1000க்கும் மேற்பட்ட வகையான 1,00,000க்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் நீங்கள் இங்கு காணலாம். முக்கிய அம்சங்கள்: ஓப்பன் ஷோ. இந்த பகுதி மிகப்பெரிய கண்ணாடி சுவர் கொண்டது. இதன் மூலம் நீங்கள் சுறாக்கள் போன்ற பல பெரிய கடல்வாழ் உயிரினங்களை நெருங்கி பார்க்கலாம். பல்வேறு வாழ்விடங்கள், பவளப்பாறைகள், கடலின் ஆழம் போன்ற பல்வேறு கடல் வாழ்விடங்கள் இங்கு காணலாம். அனுபவங்கள்: சில கடல்வாழ் உயிரினங்களை தொட்டுணர்வு, அவற்றை பற்றி மேலும் அறிய இங்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கல்வி நிகழ்ச்சிகள்: கடல்வாழ் உயிரினங்களை பற்றி மேலும் அறிய பல்வேறு கல்வி நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்படுகின்றன. ஏன் SEA அக்வாரியம் உலகத்தரம் வாய்ந்த அனுபவம்? உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்து வரும் கடல்வாழ் உயிரினங்களை ஒரே இடத்தில் காணும் அனுபவம். கல்விக்கு முக்கியத்துவம்: குழந்தைகளுக்கு முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடல்வாழ் உயிரினங்களை பற்றி அறிந்து கொள்ள உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புகைப்படம் எடுக்க ஏற்ற இடம்: கடல்வாழ் உயிரினங்கள் அழகான புகைப்படங்களை எடுக்க ஏற்ற இடம். ஒரு நாள் முழுவதும் பொழுதுபோக்கும் குடும்பத்துடன் ஒரு நாள் முழுவதும் செலவிட ஏற்ற இடம் இது. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு கட்டணம் 44 வெள்ளி தான். இந்த பாருங்கள், மணலில் வாழும் ஒரு மீன்கள், அதுக்குன்னு தனி கண்ணாடி தொட்டி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது பாருங்கள். இதில் கடல் குதிரைகள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் அதிகமாக இது எடுத்தோம்னா ஒரு 20 நிமிடம் கிட்ட இந்த வீடியோலாம் இருக்குது. அதனால் உங்களுக்காகவே சுருக்கமாக எடுத்து காமிச்சிருக்கேன். இதை பாருங்கள், நட்சத்திர மீன் பாருங்கள், ஸ்டார்னு சொல்லுவாங்கள்ல. இதை பாருங்கள், ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க. எப்போ இதை பார்த்தது இருந்தாங்க ரொம்ப மன மகிழ்ச்சி எனக்கு கொடுத்தது. எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள் இந்த மீன்கள்லாம். இது ஜெல்லி மீன் சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களே ரசிங்க, பாருங்கள். சிங்கப்பூரில் கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த விடுமுறை நாட்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறங்களுக்கு இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்த உடனே வந்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது. ஏன்னா இதை மாதிரி நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைங்க. அதனால தான் நீங்களும் பார்க்கணுங்கிறதுனால தான் இதை மாதிரி வீடியோக்கெல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் வெளியில் போய் சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருக்கும். சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதேமாரி தான் எனக்கும் சில வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருந்தது. வாய்ப்பு இருக்கும்போது இதை மாதிரி நான் விடுமுறை நாட்களில் போய் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் எடுத்து நானும் ரசிப்பேன், உங்களையும் ரசிக்க வைக்கணுன்னு தான் என்னோடய ஆசை. அந்த எண்ணத்தில் தான் இதை மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் எடுத்து போடுறேன். பாருங்கள், இது ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுங்க. இது அனைத்து விதமான மீன்களும் இருக்குது. பார்க்குறதுக்கு அதை பாருங்கள், மொத்தம் 3 ஸ்டெப்பு போட்டு உட்கார்ந்து அமர்ந்து பொறுமையாக பார்க்கலாம். அவ்வளோக்கு அழகாகவும் இருக்கும் இந்த இடம். மறந்துடாதீங்க, சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்துட்டு போங்க. இதோட டிக்கெட் விலை 44 வெள்ளி தான். விடுமுறை நாட்களை பாருங்கள். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். ஏன்னா சிங்கப்பூரில் அனைத்து சுற்றுலாத்தலத்தையும் போய் இதை மாதிரி வீடியோக்கள் எடுத்து உங்களுக்காகவும் என்னோடய மன சந்தோஷத்துக்காகவும் இந்த செயலை நான் செய்கிறேன். நான் ரசித்தது மாதிரி நீங்களும் ரசிக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் 100% இங்கே பாருங்கள்.
அப்படி வர முடியாதவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுங்க. இங்கே வந்துட்டு போன ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரமாக நான் கொடுப்பேன். அந்த நம்பிக்கையில் தான் இதை மாதிரி வீடியோக்கெல்லாம் எடுத்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக மீனை போகுது பாருங்கள். அப்படியே கையை வச்சு பார்க்கலாங்க இந்த இடத்தெல்லாம். அப்படியே கையை வச்சு பார்க்கலாம். அவ்வளோக்கு ஒரு அருமையான ஒரு இடமா இருந்தது. இதை பாருங்கள் எவ்வளோ ஒரு நீளமான ஒரு மீனை பாருங்கள். இந்த மீனை பாருங்கள் அப்படியே சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வருவார் பாருங்கள். பார்க்குறதுக்கே பரவசமாக இருந்தது. நீங்களும் பார்த்து ரசிங்க. இந்த கடல் குதிரைன்னு சொல்லுவாங்களே, அதோ பாருங்கள் இதாங்க அந்த இடம். இதோ பாருங்க இதெல்லாம் வந்து எனக்கே தெரியலைங்க. இது என்னென்ன பேர் இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா மீன் சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன், பார்க்கணும் ஆசைப்பட்டேன், ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதோட மீன்கள் பெயர்கள் எல்லாமே வந்து ஒரு டிஸ்பிளேயில் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோவுக்கு அது கூட ரொம்ப டீஃபாக போகலாம். இது மகிழ்ச்சி கொடுக்குதுங்க. வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு தேவைங்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. மன சந்தோஷம் தாங்க. இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீங்க. இந்த வீடியோவை பார்த்தா வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை நீங்கள் உணருவீங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக தரையில் வந்து மீன் படுத்துருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள். வாவ்! வெரி நைஸுங்க. வெரி பியூட்டிஃபுல்லுங்க. இந்த மீனை பார்க்கும்போது நான் இதை மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுங்க. அதுவும் உயிர் மீனை நான் பார்த்ததில்ல. ஃபோட்டோவில் கூட பார்த்துருக்கேன். ஆனால் இதே மாதிரி நான் மீனை வந்து நேரடியாக ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் கிடைச்சிதுங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு மீனை பாருங்கள் எப்படி படுத்துருக்கு பாருங்கள். ரெஸ்ட் எடுக்கிறாங்களட்டுக்கு வாயை மட்டும் திறந்து பார்க்குறாங்க. இதை பாருங்கள். இது பல வகையான மீன்கள் இருக்குங்க. வந்து பாருங்கள். இந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை பாருங்கள். யூடியூப் சேனல் பேர் வந்து நிலவுக்கு ஒரு சுற்றுப்பயணங்க. நீங்கள் பல பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் மீண்டும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. எனக்கு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். இதை பாருங்கள். இது வந்து ஒரு கண்ணாடி கூட்டில் வந்து உடஞ்ச கப்பலை தத்துரூபமாக செயற்கையாக செஞ்சு அதில் மீன்களை வந்து விட்ருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த வீடியோ எண்ட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து வெளியாகும்போது கண்ணாடி கூண்டில் பெரிய மீன்கள்லாம் விட்டு அழகை ரசிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். இதை பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. நீங்களே க்ளோஸாக பாருங்கள். வாவ்! நல்லா இருக்காங்க. ரசிங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்து நான் எதிர்பார்க்குறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.